இன்னைக்கு பத்திரப்பதிவு ஆஃபீஸில் பார்த்தோம்னா சேவை வரி யாருக்குமே அறிவிக்காமல் மிகப்பெரிய அளவில் வரி உயர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அத்தனை மக்களுமே விழிப்புதுங்கி இருக்காங்க. ஒரு வரி என்பது மக்களுக்கு வலி இல்லாததாக இருக்கணும். ஆனால் சொத்து வரி உயர்வு, பால் கட்டணம், பஸ் கட்டணம், தொடர்ந்து அனைத்து வரிகளும் உயர்வதனால எல்லா மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ தான் நீட் எக்ஸாம் இப்போ நடந்திருக்கு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கார், முதல் கையெழுத்துலேயே நீட்டை ஒழிச்சிருவோன்னார். 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு வந்தார். ஆனால் இது வரைக்கும் நீட் ஒழிஞ்சதா? அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எதுவுமே இங்கே ஸ்டாப் பண்ண முடியல. வெறும் அரசியலுக்கு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அதனால் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் ஆட்சியாளர்கிட்ட இது கேள்வி கேட்கணும். நீட் எக்ஸாமை ஒழிச்சிருவோன்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் ஏன் அதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? அதே மாதிரி +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பாய்ஸை விட கேர்ள்ஸ் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்க. எனவே அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண அனைத்து மாணவிகளுக்கும் நம்ம மனதார எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இனி வருங்காலங்களில் தோல்வி உற்றவர்கள் இதுக்காக தூண்டு போகக்கூடாது. அதுக்குள்ளேயே 2 பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற செய்தியை நம்மளுக்கு மனவேதனை அளிக்குது. இது ஒரு பார்ட்டு தான் எக்ஸாம் அப்படிங்கிறது. நிச்சயமாக இன்னும் வருங்காலத்தில் அவங்க எழுதி நல்லபடியாக பாஸ் பண்ணி நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் விரும்புகிறேன். மேடம், கேப்டனுக்கு பத்மபூஷன் கொடுக்குறாங்க, இது பத்தாது, பாரத ரத்னா கொடுக்கணும்னு அவருடைய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி தான், எப்போ கேப்டனுக்கு பத்மபூஷன் அவார்டு அப்படின்னு சொன்ன அன்றைக்கே நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கிட்ட சொன்னது, இது கேப்டன் இருந்து வாங்கியிருந்தால் அது எங்கள் எல்லாருக்கும், ஒட்டுமொத்த கட்சிக்கும், மக்கள் அத்தனை பேரும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக அன்னைக்கு இருந்திருக்கும். கேப்டன் மறைவுக்கு பிறகு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு இந்த அவார்டு கொடுக்கறதே எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வலியை தான் கொடுக்குது. இருந்தாலும் ஒரு அரசு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய உயரிய விருது கொடுக்கும்போது அதை நம்ம ஹானர் பண்ணணும் அப்படின்றதுனால இன்றைக்கி அந்த விருதை நாங்கள் வாங்க போகிறோம். பட் கேப்டன் இருந்து அந்த இடத்துல அவர் வாங்கியிருந்தால் அது உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைச்ச பெருமையாக இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ பாரத ரத்னா கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க. நிச்சயமாக இந்த இந்தியாவின் அனைத்து உயரிய விருதுகளுக்கும் பெறக்கூடிய மிகப்பெரிய தகுதி வாய்ந்தவர் தான் கேப்டன் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டாம், ஒட்டுமொத்த மக்களே சொல்கின்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். பாரத ரத்னா கேப்டனுக்கு வெகு விரைவில் கிடைத்தாலும் நிச்சயமாக அதை மக்களுக்கு தான் அதை சமர்ப்பிப்போம். இந்த பத்மபூஷன் கூட ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தான் இதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஓகே, நன்றி.